எல்லாருக்கும் வணக்கம். நான் மிஸ்டர் எஸ் சேனல்லேருந்து செல்வம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, விண்டோஸில் சிஎம்டின்னு சொல்லக்கூடிய கமாண்ட் ப்ராம்ப்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம விண்டோஸ் யூசர்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை நீங்கள் பார்த்துருக்கலாம். இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம விண்டோஸில் கிராஃபிக்கலாக என்னென்ன பண்ணலாம், என்னென்ன செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக எப்படி சொன்னோன்னா உங்களுக்கு இப்போது ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இங்கே இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் தான் நீங்கள் போயிட்டு சாஃப்ட்வேரில் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் வந்து எப்படின்னா ஒரு கமெண்ட் டைப் பண்ணுறது மூலிமா நம்ம டேரெக்டாக அந்த ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர் அப்படின்ற டேப்க்கு போயிடலாம். இது மட்டும் இல்லை, இதில் நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன கமெண்ட் வந்து என்ன யூஸ்க்காக பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு 10 கமெண்ட் சொல்கிறேன், பேசிக் கமெண்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எப்படி கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணணும், எது கரெக்டான வழி. ஸ்டார்ட்டில் போயிட்டு சிஎம்டி டைப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கும். நீங்கள் எப்போவுமே ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். இதுதான் வந்து கரெக்ட் மெத்தட். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும். இதை கிளிக் கொடுங்க. எஸ்ன்னு கேட்குது, எஸ்ஸு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்னு இருக்கும். இதுதான் வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணுற மெத்தட். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம டிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து நம்ம இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான கமாண்ட் பார்த்தீங்கன்னா disk mgmt.msc கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகிடும். இந்த டிஸ்க் மேனேஜில் என்னென்ன இருக்குன்னா உங்களோட ஹார்டிஸ்கோட கெப்பாசிட்டி நான் யூஸ் பண்ணிருக்கிறது 1 TB ஹார்டிஸ்க் யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் என்னென்ன ட்ரைவ் வச்சுருக்கீங்க, சி ட்ரைவ், டி ட்ரைவ், ஜி ட்ரைவ், இ ட்ரைவ், இத்தனை ட்ரைவ் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்காக இல்லை டைனமிக்காக அப்படிலாம் இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த கமெண்ட் மூலிமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிவைஸ் மேனேஜர் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா devmgmt.msc இதுதான் அந்த கமெண்ட், devmgmt.msc. சரிங்களா? இதை கொடுத்து நாங்கள் என்ட்ரு கொடுத்தோம்னா நம்மளுக்கு டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணணும். இதில் வந்து நம்ம என்னென்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான டிரைவர், என்னென்ன டிரைவர் இருக்குது அது எல்லாமே நம்ம இதை பார்த்துக்கலாம். டிரைவர், அதோட வெர்ஷன் கூட நம்ம இதை பார்த்துக்கலாம். சரிங்களா? என்னோட டிஸ்பிளே டிரைவர் இங்கே இருக்குது. அப்புறம் டிஸ்க் டிரைவ், நம்ம என்ன ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறோமோ அதோட சீரியல் நம்பர் இங்கே இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே வந்தீங்கன்னா நம்மளோட லேன் போர்ட்டுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கே அதுக்கான டிரைவர் என்ன டிரைவர் இருக்குது, என்ன வெர்ஷன் கூட நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வெர்ஷன் டிரைவர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும் டிரைவர் வெர்ஷன் இங்கே இருக்குங்களா. இதுதான் வந்து இந்த லேன் ஃபேமிலி கண்ட்ரோல் அதுக்கான டிரைவரோட வெர்ஷன் தான் இது. 9.1.4.410 சம்திங். சரிங்களா? ஸோ அது எல்லாமே வந்து நம்ம இந்த டிவைஸ் மேனேஜர் இதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான கமெண்ட் தான் devmgmt.msc. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் எப்படி ஓப்பன் பண்ணலாம்னா கமெண்ட் ப்ராம்ப்டில் டாஸ்க் எம்ஜிஆர் போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இதை ஓப்பன் பண்ணி இதில் என்ன இருக்குன்னா கரண்ட்டாக என்னென்ன டாஸ்க்கு வந்து பிசியில் போயிட்டுருக்கு, என்னென்ன ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு எல்லாமே காட்டும். நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் பண்ணால் உங்களுக்கு சிபியூ எவ்வளோ யூஸ் ஆகிட்டுருக்கு, மேக்ஸிமைஸ் பண்ணி காட்டுறேன். சிபியூ எவ்வளோ யூஸ் ஆகிட்டுருக்கு, மெமரி எவ்வளோ யூஸ் ஆகிட்டுருக்கு, அதுக்கு டிஸ்க் எவ்வளோ யூஸ் ஆகிட்டுருக்கு, அதோட கிராஃப்லாம் இங்கே தெரிஞ்சிடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். உங்களுக்கு கிராஃப்லாம் இங்கே தெரியும். சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஆன் பண்ணும்போது என்னென்ன அப்ளிகேஷன் வந்து இது ஸ்டார்ட் அப் ஆகணும், அதோட ப்ரையாரிட்டி லோவா ஹையா, ஸோ எல்லாமே வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் இந்த டாஸ்க் மேனேஜர்ன்ற ஒரு டேப்பில். அதுக்கான கமெண்ட் தான் டாஸ்க் mgr.msc. அதுக்கடுத்து சிஸ்டமோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதை பார்க்கறதுக்கு என்ன கமெண்ட்னா சிஸ்டம் இன்ஃபோ கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் எப்போ நீங்கள் ஓஎஸ் போட்டிங்கன்றது முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சிடும். ஓஎஸ் எப்போ போட்டிங்க, லாஸ்ட்டாக எப்போ சிஸ்டம் வந்து ஆன் ஆயிடுச்சு, ஓஎஸ் வெர்ஷனு என்ன ஓஎஸ் பாருங்க. ஓஎஸ் நேம் வந்து விண்டோஸ் 10 போட்டிருக்கேன், ப்ரோ வெர்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள் 10.0.18362. அதுக்கு அடுத்தது ஓஎஸ் எப்போ போட்டுன்றது காட்டும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்துடும். இங்கே அதுக்கான கமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஃபோ.
இந்த கமாண்ட் சிஸ்டம் இன்ஃபோ. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா எம்எஸ் பெயிண்ட். இப்போ பெயிண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது கமாண்ட் ப்ராம்ப்ட்னா எம்எஸ் பெயிண்ட். நீங்கள் இதில் டைப் பண்ணக்கூடிய எல்லா கமெண்டும் கரெக்டாக இருக்கணும். ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து நீங்கள் ஒரு வேர்டு வந்து நீங்கள் தப்பாக டைப் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் காட்டாது. எம்எஸ் பெயிண்ட் கொடுத்து ஓகே கொடுத்துட்டா இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் எங்கே போய் தேட அவசியம் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கமெண்ட் டைப் பண்ணுறது மூலிமா டைரெக்டாக உங்களுக்கு அதுக்கான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு காட்டிடும் உடனே. அதுக்கு அடுத்தது கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணோம்னா CALC. இது வந்து கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கான கமாண்ட். CALC கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆயிடுச்சு. கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல். கண்ட்ரோல் பேனல் எப்படி ஓப்பன் பண்ணலான்னா கண்ட்ரோல் இதுதான். கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். கண்ட்ரோல் பேனல் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா. நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன் கீபோர்ட். ஷார்ட்டாக அது OSKன்னு சொல்லுவாங்க. OSKனா ஆன் ஸ்க்ரீன் கீபோர்ட். இதை நீங்கள் டைப் பண்ணி என்டர் கொடுத்தோன்னா உங்களோட கீபோர்டோட லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். வந்துடுச்சு பாருங்கள். இது அவங்க கீபோர்ட் லேஅவுட் என்னன்னா அதை விஷுவலாக அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கான கமாண்ட் தான் இங்கே பாருங்க தெரியும். OSK ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டுன்னு இருக்கு பாருங்கள். ஆன் ஸ்க்ரீன் கீபோர்ட் இதுதான் OSKன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலில் இருக்க அந்த ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக appwiz.cpl appwiz.cpl சொல்லுவாங்க கொடுத்து நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பேனலில் இருக்க ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர்ஸ்னு ஒரு டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். எதுக்கு இந்த இது யூஸ் ஆகுதுன்னா நமக்கு தேவையில்லாத சாஃப்ட்வேர் இல்லை ஒரு சாஃப்ட்வேர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சா நம்ம இங்கே வந்து போய் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த டேப் மூலிமா இங்கே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு 10 கமெண்ட் பார்த்துக்கோங்க, பேசிக் கமெண்ட். இதுக்கு அடுத்து வர போகிற பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்ஸ் கமெண்ட்லாம் பார்க்கலாம். ஓகேவா. தேங்க்யூ.